துதி கனம் மைமை யாவும் தேவனுக்கே உண்டாகட்டும். இன்றைய செய்திக்கு ஆதாரமாக வேதாகமத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வோம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களிடத்தில் விடியற் காலத்து வெளிச்சமில்லை. இதில் 2 பகுதிகளாக நாம் காண்கிறோம். முதலாவது ஒரு பகுதி வேதம் என்று கூறப்படுகிறது. அதே வசனத்திலே இரண்டாவது இன்னொரு பகுதியாக சாட்சி ஆகமம் என்று கூறப்பட்டுள்ளது. நம்முடைய கரங்களிலே ஒரு புத்தகம் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் பரிசுத்த வேதாகமம் என்று அழைக்கிறோம். யாரோ ஒருவர் நமக்கு இதை பரிசுத்த வேதாகமம் என்று அறிமுகப்படுத்தி வைத்துள்ளார்கள். இந்த வேதாகமத்தை குறித்து நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போமானால், ஒவ்வொரு பெரிய மனிதர் காலங்களிலும், ஒவ்வொரு ராஜாக்களின் காலங்களிலும் அவர்களுக்கு தகுந்தவாறு இந்த வேதாகமத்தை மொழிபெயர்த்து ஒரு புத்தகமாக உருவாக்கியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 15ஆம் நூற்றாண்டுகளுக்கு பிற்பாடு இந்த பணியானது ஒவ்வொரு காலங்களிலும் அது புத்தகங்களாக பல தரப்பட்ட மனிதர்களால் வெவ்வேறு பதிப்பு புத்தகங்களாக வெளியிடப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இதைத்தான் நாம் கரங்களிலே வைத்திருக்கிறோம். பக்தியாய் இதை அணுகுகிறோம். பரிசுத்தமாக இதை பயன்படுத்துகிறோம். எத்தனையோ விதமாக நாம் இதை அணுகுகிறோம். இதை நாம் வேதாகமம் என்று அழைக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இது நம்முடைய கரங்களிலே எழுதப்பட்ட வார்த்தையாகவே திகழ்கிறது. எழுதப்பட்ட வார்த்தைகள் அது வேதாகமம் என்ற ஒரு முழுமையான ஒரு பகுதிக்குள்ளாக காணப்படுகிறதா? நான் உங்களை பார்த்து ஒன்று கூறுகிறேன். எழுதப்பட்ட அந்த வார்த்தை முழு வேதாகமம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் இருதயங்களில் பேச வேண்டும். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி விடாதீர்கள். இந்த செய்தியை அனைவருக்கும் பகிருங்கள். உங்களை சார்ந்த அனைவருக்கும் பகிருங்கள். நிச்சயமாக இதன் மறைபொருள் உங்களுக்கு வெளிப்படும். நம்முடைய கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற இந்த எழுதப்பட்ட வார்த்தை முழு வேதாகமம் அல்ல. அப்படியானால் மூல வேதாகமம் எது? பேசப்பட்ட வார்த்தையே மூல வேதாகமம். தேவன் சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனத்தானதுக்கு முன்பதாகவும், மோசே ஆரோன் இந்த மூப்பர்களுக்கு முன்பதாகவும் அவர் எழுந்தருளி அங்கே சில பிரமாணங்களை அங்கே மனித சமூகத்துக்கென்று அவர் ஒப்புவிக்கிறவராக இருக்கிறார். இவன் 2 கற்பலகைகளை உருவாக்கி எடுத்துக்கொண்டு மலையின் மேல் ஏறி செல்கிறான். தேவனே பேசி தன்னுடைய விரலினால் அதிலே எழுதுகிறான். அதிலே 10 கற்பனைகள் மாத்திரமே காணப்படுகிறது. அதைத்தான் நாம் உடன்படிக்கை பட்டியிலே வைத்தோம். சாட்சியின் கூடாரத்திலே அங்கே வைத்தோம். ஆனால் இந்த எழுதப்பட்ட அந்த கற்பலகைகள் மோசே மலையின் கீழாக இருந்து இறங்கி வரும்போது ஜனங்கள் ஆரோனினால் தாறுமாறாக்கப்பட்டிருக்கிறதை கண்டபோது இந்த பலகையை கோபமுண்டனாகி உடைத்து போடுகிறான். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைக்கப்பட்ட கற்பலகைகள் தேவனுடைய அனுமதியின் பேரிலே, தேவனுடைய வார்த்தையின் உத்தரவின் பேரிலே இரண்டாவதாக உருவாக்கி சீனாய் மலையின் மேலே எடுத்து செல்லப்பட்ட கற்பலகைகள் தான் சாட்சி சன்னதியில் அல்லது உடன்படிக்கை பெட்டியிலே அங்கே வைக்கப்பட்டது. அங்கே முதலாவது மோசே கோபமுண்டனாகி ஒரு கற்பலை 2 உடைத்து போடுகிறான். ஆனால் இங்கேயும் பாருங்கள், அந்த எருசலேம் தேவாலயமானது
நேபுகத்நேச்சாரால் இடிக்கப்பட்ட போது அந்த உடன்படிக்கை பெட்டியும் அங்கே காணாமல் போய்விடுகிறது. அப்பொழுது அதில் கற்பலகைகள் இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, அந்த 10 கற்பனைகளும் அந்த கற்பனைகளை எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு வேதாகமத்தின் முழுமை அல்ல. 10 கற்பனைகள் வேதாகமத்தின் முழுமையான ஒரு பாகம் அல்ல. அது வேதாகமத்தின் ஒரு பாகமே, முழுமையான வேதாகமம் அல்ல. இதை நாம் எப்படி காண முடியும்? 10 கற்பனைகள் மாத்திரம் கற்பனைகள் எழுதப்பட்டது. மற்றவைகள் தேவனால் பேசி மோசையிடம் விவரிக்கப்பட்டது. என நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அபாண்டமாய் ஒருவன் மேல் பழி சொல்லாயாக என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உன் சத்துருடைய ஆடாது மாடாது வழி தப்பி கண்டால் அதை அவனிடத்தில் சேர்க்க வேண்டும் என்று வார்த்தை இருக்கிறது. இவைகள் கற்பனைகள் எழுதப்பட்ட வார்த்தையா? இல்லை. தேவன் எழுதப்பட்ட அந்த கற்பனைகள் எழுதப்பட்ட வார்த்தைகளை தாண்டி, கற்பனைகள் எழுதப்பட்ட பிரமாணங்களை தாண்டி அநேக பிரமாணங்களை மோசேயிடம் பேசி விவரித்து காண்பிக்கிறவராகவும் கூறுகிறவராகவும் இருந்தார். இதை மோசே ஜனத்தார் மத்தியிலே அறிவித்தார். நன்றாக கவனிக்க வேண்டும். ஆகவே தான் அந்த முதலாவது எழுதப்பட்ட வேதாகம் என்று அழைக்கப்பட்ட அந்த கற்பலைகள் உடைக்கப்படுகிறது. இரண்டாவது எருசலேம் தேவாலயம் சிறைபிடிக்கப்பட்ட போது நேபுகத்நேச்சாரால் அதை கொண்டு செல்லப்படுகிறது. இப்பொழுது அப்படியானால் எழுதப்பட்ட வேதாகம் என்ன ஆகிறது? சற்று சிந்தியுங்கள். இன்றைக்கு அப்படித்தான். உங்களுடைய கரங்களிலே பரிசுத்த வேதாகம் இருக்கிறது. பரிசுத்த வேதாகம் இருக்கிறது. அதனுடைய தேவனுடைய வார்த்தை அதற்குள்ளே இருக்கிறது. மாற்று கருத்தில்லை. 66 புத்தகங்கள் அடங்கியுள்ளது. மாற்று கருத்தில்லை. ஆனால் நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். இது ஒரு முழுமையான வேதாகமம் அல்ல. இது ஒரு முழுமையான வேதாகம் அல்ல. கிபி 100 ஆண்டுகள் வரையிலும் 100வது ஆண்டு வரையிலும் உள்ள பகுதிகள், அங்கே பத்மத்தி சம்பவம் முடிகிற வரைக்கும் உள்ள பகுதிகள் தான் இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. இதையும் தாண்டி நாம் வேதாகமத்தை காண வேண்டும். தேவனால் பேசி அருளப்பட்ட வார்த்தைகள், தேவனால் பேசி அருளப்பட்டு முத்திரையிடப்பட்ட வார்த்தைகள். நன்றாக கவனிக்க வேண்டும். தேவனால் பேசி அருளப்பட்ட வார்த்தைகள், தேவனால் பேசி அருளப்பட்டு முத்திரையிடப்பட்ட வார்த்தைகள் மறுபடியும் புதை பொருளாக வைக்கப்பட்ட அந்த வார்த்தை, தானியேல் காலத்தில் புதை பொருளாக வைக்கப்பட்ட அந்த வார்த்தை, பத்மத்தீவில் எழுத வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை முடிவு காலம் மட்டும் முத்திரை போடப்பட்டதாக இருக்கிறது. அந்த வார்த்தை முடிவு காலத்தில் வெளியாக்கப்பட வேண்டும். அப்படியானால் கிபி 100வது ஆண்டுகள் உள்ள சம்பவம் வரை அடங்கிய பகுதிகள் முழு வேதமாகுமா? அதான் ஆதிக்கு சொல்ல வேண்டும். கற்பனைகள் உள்ள வார்த்தைகள் மாத்திரம் வேதாகம் ஆகிவிடுமா? கூடுதலாக தேவனால் பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அந்த வேதாகமத்தின் ஒரு பகுதியாகவே தான் காணப்படுகிறது. அதைத்தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு முன்பாக பதிவு செய்கிறேன். அநேக விஷயங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பேச வேண்டாம் என்று தடை பண்ணுகிறார். நீங்கள் பெற்றிருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் இதன் ஆழங்களை எடுத்து உங்களுக்கு கற்றுத்தர வேண்டும். உடைக்கப்பட்ட கற்பலகைகள், காணாமல் போன கற்பலகைகள், பரிசுத்த வேதாகமம் அது மூல வேதாகமம் என்று அழைக்கப்படுமானால், அப்படியானால் நாம் எப்பொழுதோ வேதாகமத்தை தொலைத்து விட்டோம் அன்பானவர்களே. எப்பொழுதோ வேதாகமத்தை இழந்து விட்டோம். நான் இப்பொழுது உங்கள் மத்தியில் ஒன்றை சொல்கிறேன். அவை எழுதப்பட்ட வார்த்தைகள், எழுதப்பட்ட பலகையாக இருந்தாலும் சரி,
எழுதப்பட்ட தோல் சொல்லாக இருந்தாலும் சரி, எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தாலும் சரி, அது மூல வேதாகமத்தின் ஒரு நகலான பகுதியே அல்லாமல் அது முழுமையான ஒரு வேதாகமம் அல்ல. மூல வேதாகமத்தில் இருந்து அந்த பேசப்பட்ட வார்த்தையாகிய, அந்த உரைக்கப்பட்ட வார்த்தையாகிய, பேசப்பட்ட வார்த்தையாகிய அந்த மூல வேதாகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு சிறு பகுதியே ஆகும். இதைத்தான் நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். மோசேயின் மூலமாக சீனாய் மலையில் கூடுதலாக பேசி அருளப்பட்ட பிரமாணங்கள் இருக்கிறது. இப்பொழுது நாம் என்ன செய்திருக்கிறோம்? பரிசுத்த வேதாகமத்தில் அந்த மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள் அவனுடைய காலங்கள் முடிந்த பிறகு யோசுவாவால் வழிநடத்தப்பட்ட பகுதிகள் வேதாகமத்தில் இருக்கிறது. நியாயாதிபதி காலத்தில் உள்ள பகுதிகள் இந்த புத்தகத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. நன்றாக சிந்தித்து கொள்ள வேண்டும். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் போன்ற மகத்தான தேவனுடைய மனிதர்கள் மூலமாக பேசப்பட்ட ஒவ்வொன்றும் புத்தகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், பேசப்பட்ட வார்த்தையே மூல வேதாகமம். ஏசாயினால் பேசப்பட்ட வார்த்தை அங்கே புத்தகமாக நம்முடைய கரங்களில் திகழ்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியினால் மூலமாக பேசப்பட்ட வார்த்தை புத்தகமாக நம்முடைய கரங்களில் திகழ்கிறது. இதைத்தான் உங்கள் மத்தியிலே நான் நினைப்பூட்டுகிறேன். பேசப்பட்ட வார்த்தையே மூல வேதாகமம். அதுதான் பத்மதீவு சம்பவத்தோடு அது முற்று பெற்று விடுகிறதா? இல்லை. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் கேட்டார்கள், முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று கேட்டார்கள். ஆம், அவர்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. ஆனால் தவறான இன்னொருவரை பார்த்து அவர்கள் கேட்டுக்கொண்டு, யாரை பார்த்து அந்த கேள்வியை கேட்கக்கூடாதோ அவரை பார்த்து அந்த கேள்வியை கேட்டுவிட்டார்கள். முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயா என்று இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்டார்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தார். தாவீது பாவத்தினால் பிறந்த மனுஷன். இதற்குள்ளாக வேதத்தின் ஆழங்கள் இருக்கிறது. அது வேறு பகுதிகளில் நான் பதிவிட்டிருக்கிறேன். தாவீது பாவத்தினால் பிறந்த மனுஷன். இப்போ இவன் இந்த வேத புத்தகத்தில் 150 அதிகாரங்களை பாடி எழுதியவனாக இருக்கிறான். முழுவதுமாக பாவத்தில் பிறந்த ஒரு மனிதனாகிய தாவீது 150 அதிகாரங்களை எழுதி பாடியிருக்கிறான் அல்லது பாடி எழுதியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா இன்னும் அநேக தீர்க்கதரிசிகள் இவர்கள் அனைவருமே முழுவதுமாக பாவத்தில் பிறந்த மனிதர்களாக இருந்தார்கள். இனச்சேர்க்கையின் மூலமாக பிறந்த பெரிய மனிதர்களாக திகழ்ந்தார்கள். தேவன் இவர்கள் மூலமாக, இவர்கள் வாயின் மூலமாக பேசி அருளியிருக்கிறார். ஆரோனை பார்த்து, மோசேயை பார்த்து தேவன் சொன்னார், ஆரோன் உனக்கு வாக இருப்பான் என்று சொன்னார். ஆனால் மோசே ஆரோனுக்கு அங்கே தேவனாக தான் அங்கே இருந்தான். அதில் காரியங்கள் நான் தவறாக ஏதாவது பேசியிருந்தால் பொறுத்து கொள்ளுங்கள். நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சில வார்த்தைகளை குறிப்பேன். சில காரியங்கள் இந்த இடத்துல நான் உங்களை பார்த்து ஒன்று கேட்கிறேன். முத்திரையிடப்பட்டவைகள் இன்னும் திறக்கப்படவில்லை என்று அநேகர் கூறலாம். அல்லது 2000 ஆண்டுகள் ஆகியும் திறக்கப்படவில்லை என்று அநேகர் கூறலாம். அப்படியானால் புதைத்து வைக்கப்பட்டவைகள், தானியல் காலத்தில் புதை பொருளாக வைக்கப்பட்டவைகள், பத்ம தீவிலே அங்கே எழுத வேண்டாம் என்று சொல்லப்பட்டவைகள் மறுபடியும் அது ஜனத்தின் சமூகத்தின் மத்தியிலே கொண்டு வரப்பட்டால் அதை எந்த விதமாக அழைப்பீர்கள்? பேசப்பட்ட வேதாகமம் என்று அழைப்பீர்களா? இல்லது அதை வேதாகமம் என்று அழைக்க உங்களால் முடியுமா? இந்த காரியங்களை சிந்திக்கணும். வார்த்தைகள் கோர்வையாக வர இருக்கலாம்.
நீங்கள் சிந்திக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், புதிய பொருளாக வைக்கப்பட்டவைகள், மூடி முத்திரையிடப்பட்டவைகள் மறுபடியும் ஜனத்தார் மத்தியிலே கொண்டு வரப்பட்டால் அதை எவ்விதமாக அழைப்பார்கள்? வேதாகமத்தின் ஒரு பகுதியாக அழைப்பார்களா? இன்றைக்கு அநேகர் சொல்கிறார்கள், பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வார்த்தை எடுத்து போடக்கூடாது, அதோடு ஒரு வார்த்தையும் சேர்க்கக்கூடாது. ஆம், அது கிபி 100ஆவது ஆண்டு வரை நிகழ்ந்த சம்பவங்களோடு நாம் எதையும் கூட்டக்கூடாது, அதிலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ளப்படாது என்று தான் அந்த அர்த்தத்தால் தான் கூறப்பட்டதை ஒழிய அநேக ரகசியங்கள் வெளியாக்கப்படாத அநேக ரகசியங்கள் வெளியாக்கப்படும் போது அதை சேர்க்கக்கூடாது என்று கூறப்படவில்லை. ஆகவே தான் நான் சொல்கிறேன், எழுதப்பட்ட வார்த்தை அல்ல, பேசப்பட்ட வார்த்தையை மூலமாக வேதாகமம். ஒவ்வொரு மனிதர்களாலும் பேசப்பட்ட வார்த்தை மூல வேதாகமாக இருக்கிறது. அப்படியானால் ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், தாவீதை போல முழுவதும் பாவத்தில் பிறந்த ஒரு மனிதனால் இந்த கடைசி காலத்தில் ஏற்கனவே காலமாக மூடி புதைத்து வைக்கப்பட்ட, காலமாக மூடி முத்திரையிடப்பட்டு வைக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை திறக்க வேண்டும் என்றால் முழுவதும் பாவத்தில் பிறந்த ஒருவரால் தான் முடியும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பசுத்தாவினாலே அவர் கன்னிமரியா வயிற்றிலே அவர் கர்ப்பவதியாக்கப்பட்டவர், கர்ப்பத்திலே வந்தவர். ஆனால் பெரிய தீர்க்கதரிசிகள் அனைவரும், சிறிய தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும் சரி, அனைவரும் பாவத்தில் பிறந்தவர்கள்தான். ஆனால் தேவனுடைய சத்தத்தை, தேவன் பேசுகிற சத்தத்தை நமக்கு எடுத்து கூறுகிற ஒரு மனிதராக அவர்கள் காலங்களில் திகழ்ந்தார்கள். இனியும் ஒரு சில மனிதர்கள் தேவ சமூகத்தில், அதாவது இனியும் என்று சொன்னால் நான் சொல்ல போகிறது கிபி 1500 ஆண்டுகளுக்கு பிற்பாடும் தேவ மனிதர்கள் மூலமாக தேவன் பேசி, அதுவும் வேதாகமத்தின் ஒரு பகுதியாக இணைக்கப்படும். அதுதான் பேசப்பட்ட வேதாகமம். எந்த வேதாகமத்தோடு இணைக்கப்படும்? பேசப்பட்ட வேதாகமத்தோடு இணைக்கப்படுமே ஒழிய நம்முடைய கரங்களில் இருக்கிற எழுதப்பட்ட அல்லது அச்சிடப்பட்ட வேதாகமத்தின் ஒரு பகுதியாக இணைக்கப்படாது. பேசப்பட்ட வேதாகமத்தின் பகுதியாக தான் இணைக்கப்படும். ஏனென்றால் பேசப்பட்ட வேதாகமம்தான் மூல வேதாகமமாக இருக்கிறது. பேசப்பட்ட வேதாகமம்தான் மூல வேதாகமமாக இருக்கிறது. நம்முடைய அரசாங்கத்தில் ஒரு சட்டம், ஒரு மசோதா, ஏதோ ஒன்று புதிதாக உருவாக்கப்படுமையானால் அது குறிப்பிட்ட வடிவிலே கொண்டு வரப்பட்டு அதன் ஒவ்வொன்றும் அந்த அரசு சம்பந்தப்பட்ட பதிவேடுகளிலே அங்கே அவசியம் சேர்க்கப்பட்டு அது இது பதிவு செய்யப்பட வேண்டிய கட்டாயமாக இருக்கிறது. ஒரு மசோதா அல்லது ஒரு சட்டம் புதிதாக கொண்டிருப்போம். அதே போல ஒவ்வொரு காலத்திலும் அந்த வெளியாக்கப்பட்டவைகள் தான் வேதாகமத்தோடு இணைத்து பதிவு செய்யப்படுகிறதாக காணப்படுகிறது. அதைத்தான் பத்மத்தீவில் முத்திரையிடப்பட்டவர்கள், தானியேல் காலத்தில் முத்திரையிடப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரி, அதை மூல வேதாகமத்தோடு இணைக்க தேவன் இந்த பூமியிலே மாம்சத்தில் பிறந்த ஒரு மனிதனைத்தான் தெரிந்து கொள்வார். மூல வேதாகமம். அப்படியானால் பேசப்பட்ட வார்த்தை தான் மூல வேதாகமம். எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்குரியவர்கள் இதை ஆராய்ந்து நிதானியுங்கள். இது ஒரு தாறுமாறாக கூறப்பட்டது போல் உங்கள் முன்பாக தெரியலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாக இருப்பீர்களானால்,
கர்த்தரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்குமே ஆனால் நிச்சயமாக இன்னொருவன் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஆவியானவர் இதன் ரகசியங்களை உங்கள் இருதயத்தின் மன கண்களுக்கு திறந்து உங்கள் ஆத்மாவுக்கு இதை போதிக்க வல்லவராக இருக்கிறார். போதிக்க வல்லவராக. இது ஒரு தேவ தூஷணமாக நீங்கள் கருதப்பட வேண்டாம். நம்முடைய கரங்களில் தவழ்ந்து கொண்டிருப்பது மூல வேதாகமம் அல்ல. நம்முடைய கரங்களை தகழ்ந்து கொண்டிருக்கிறது மூல வேதாகமத்தின் ஒரு பகுதியே ஆகும். அப்படியானால் நாம் மூல வேதாகமத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நான் வழக்கம் போல கூறுவது போல ஆவிக்குள்ளாக, பசுத்த ஆவிக்குள்ளாக நாம் மூழ்கி அந்த ஆவியானவர் அனுக்கிரகத்தோடு தான் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது. ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமில்லை என்ற வார்த்தை தான் இப்பொழுது நினைவு கூற வேண்டும். அது மாத்திரமல்ல, சத்தியாவியாகி அவர் வரும்போது சகலத்தை உங்களுக்கு போதிப்பார். சத்தியாவியாகி அவர் வரும்போது எல்லாற்றிலும் உங்களை வழி நடத்துவார். நான் இதற்கு மேலாக கூற வேண்டாம் என்று ஆவியானவரால் கட்டளை பெறுகிறேன். ஆவியானவர் இதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் நிச்சயமாக இதை ஆராய்ந்து, இது ஒரு சிறிய செய்தி அல்ல, நீங்கள் தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்க வேண்டிய செய்தி. அப்படியானால் நம்முடைய கரங்கள் இருக்கிற வேதாகமம், நம் இன்றைக்கு அப்படித்தான் வேதாகமத்தின் ஒரு பகுதியை மாத்திரம் முழுமையாக கற்று வைத்திருக்கிறோம். ஆனால் வேதாகமம் முழுவதையும் நாம் கற்றிருந்தோமானால் நிச்சயமாக வேதவாரகர், பரிசேயர், பிரதானாசிரியர், சதுசேயர் மேசியாவை காண தவறியது போல நாமும் காண தவறிவிடக்கூடாது. இந்த நிகழ்காலத்தில் அன்றைக்கு அவர்கள் வேதபாரகர், பரிசேயர், சதுசேயர் அவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதியிலே நிலை கொண்டிருந்தார்கள். பரிசுத்த வேதாகமத்தின் ஒரு பகுதியிலே நிலை கொண்டிருந்தார்கள். அவர்கள் முழுமையான வேதத்தை அவர் கற்றிருந்தார்களானால் நிச்சயமாக மேசியாவை அடையாளம் கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு நம்ம அப்படித்தான் ஒரு பள்ளி பாடத்திட்டத்தை நாம் முழுமையாக படித்தோமானால் தான் நாம் கடைசியிலே நாம் தேர்வு எழுதும்போது அதில் தேர்ச்சி பெறுகிறவர்களாக இருப்போம். இல்லை என்றால் பாடத்தில் பாதியை படித்தோமானால் நிச்சயமாக நாம் அந்த ஆனுவல் எக்ஸாமில் வெற்றி பெறவே முடியாது. அதே போல் இன்றைக்கு அநேகர் வேதாகமத்தின் ஒரு சில பகுதிகளை தெளிவாக அறிந்திருக்கிறார்கள், முழு வேதாகமத்தையும் அறிந்து கொள்ளவில்லை. ஆகவே நான் மறுபடியும் சொல்கிறேன், பேசப்பட்ட வார்த்தையே மூல வேதாகமம். அது மாத்திரமல்ல, பேசப்பட்ட வார்த்தையே முழு வேதாகமம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது போன்ற செய்திகள் நீங்கள் கேட்க விரும்பினால் கமெண்ட் போல் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், பெல் சிம்பலையும் கிளிக் பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த லிங்கை டச் பண்ணாலே போதும். அதற்கு முன்பதாக என்னுடைய மொபைல் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிட்டா லிங்கை டச் பண்ணும்போது லிங்க் உங்களுக்கு டிஸ்பிளே, அந்த இதில் உள்ள அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் ஏவப்படுகிறீர்களோ அதே செய்தியை கேளுங்கள். இது பணம் சம்பாதிக்க நோக்கில் இந்த சேனல் ஆரம்பிக்கப்படவில்லை. அனைவரையும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதை உங்கள் நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு, தெரிந்தவர்களுக்கு பகிருங்கள். அவர்களும் இதன் காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் சுயமாக தனியாக நின்று மூல வேதாகமத்தில் உள்ள அந்த இரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எழுதப்பட்ட வார்த்தையின் வேதாகமத்தின் இரகசியங்களை கற்றறிந்திருக்கிற நாம் பேசப்பட்ட வேதாகமத்தின் அந்த இரகசியங்கள் முழுவதையும் கற்றிருந்தோமானால் நாம் எத்தனை பாக்கியம் உள்ளவர்கள் என்பதை நீங்கள் அப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ள முடியும். இப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியாது. மற்றும் ஒரு பதில் சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.